எக்ஸ்கியூஸ் மீ அப்பா. சொல்லுடா. அப்பா உங்களோட நான் கொஞ்சம் பேசணும்ப்பா. உட்காருடா, பேசுவோம். சொல்லு அருண். அப்பா எனக்கு ஷருண் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா. ஏன் அவனுக்கு இப்ப என்ன ஆச்சு? இல்லப்பா, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. லூசாடா, நீ எழுதிட்டியா? நானா எழுதல. அப்படியா? கிளாஸ் எல்லாம் ஒரு மாயிட்டாண்டா. என்ன ஒழுங்கா படிச்சு கொடுக்குறாரு, சும்மா வராரு, ஒரு பாட்டை படிச்சு கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் பீச்சுக்கு வராம வேற எங்க போறாரு? என்ன ஷருண் மாதிரி இருக்கு, தனியா வேற பேசிட்டு வரான். ஆமாண்டா, ஆமா அந்த பக்கம் தான்டா. ஐடா ஷருண். ஆயிரம் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ? ஓகே, என்ன இந்த பக்கம்? கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டா. ஓகேடா. ஓகே, என்னடா தனியா பேசிட்டு போயிட்டு இருக்க? தனியாவா? ஃப்ரெண்ட் ராமோட பேசிக்கிட்டு இருக்கேன், தனியாங்கிற. இந்த இருக்க விலங்கல ராம், இதே ஃப்ரெண்ட் அருண். ஓகே ஹாய்டா. ஓகேடா. ஓகேடா, ஓகே லேட் ஆயிட்டு வந்து பை பை பை. போமாடா. as a டாக்டரா இத பத்தி நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? நீ சொல்றத வச்சு பார்த்தா அவன் சைக்கோவா இருப்பானு தோணுது. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஷருண் அவனே அவனுக்கென்ற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிக்கொண்டான். அதுதான் ராம். அப்பா இதுல இருந்து அவனை கியூர் பண்றதுக்கு வேற வழி இருக்காப்பா? இருக்கு, ஒரே ஒரு வழி இருக்கு. இதுலயே போயிருவோம்டா. அண்ணே அண்ணே, என்ன தம்பி? கொன்கோடு போகணும் அண்ணே. கொங்கோடா? ஆமா அண்ணே. எவ்வளவு அண்ணே? மீட்டர் டாக்ஸி. ஓ சாரி அண்ணே, சாரி. ஏறா. ஏறு டக்குன்னு லேட் ஆகுதுடா படத்துக்கு. என்னவோ பில்லா படம் சரலான்னு சொல்றாங்க. எனக்கு தெரியா, டிக்கெட் காசு நீ போட்டின்னு சொன்னா சரி. சும்மா அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளவு காசு கொடுத்து பாக்கலுமாடா? லூசா இருப்பானோ? வேற போக மாட்டேங்குது தம்பி. பெட்ரோல் இல்ல தம்பி. என்னண்ணே? பெட்ரோல் இல்ல. என்னண்ணே முதலே சொல்றது இல்லையாண்ணே? வாடா வேற ஆட்டோல போவோம். லேட் ஆகுது படத்துக்கு. சும்மா வா வா வா. பாருடா, இப்பெல்லாம் சுனாமி வந்தா எப்படி இருக்கும்? தேவையா? ஏன்டா கடலை குடிச்சிட்டு போய் சாகுறானுங்க? நீ சொல்றதும் சரிதான்டா, ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் தானேடா. ஆமாமா ஆமாண்டா. யார் வேணும்? நீ எங்க இருக்க? கொட்டைனால. அப்ப இவன் யாரு? என் ஃப்ரெண்டு. சரி சரி, உனக்கு எவ்வளவு இருக்கு? காசெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்ப நீ தரமாட்ட. காசு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப இவனை போட்டுருவா. அவனை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. என்னடா இருக்கு? இரு, என் போன் இருக்கு, அதை வச்சுக்கோ. பாக்கெட்ல போடு. அவனை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. அவனை மட்டும். போன் கிடைச்சதுல இப்ப இவனை போட்டுருவேன்டா. இப்போ இந்த விஷயம் பெரிய தெரிஞ்சா பெரிய கேஸ் ஆகும். நாங்களே கொண்டு போயிட்டு இந்த பணத்தை எரிச்சிடுவோம். ஓகே போங்க.
வர எடிராண்டா வர 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 தண்ணியை குடி மச்சான். சரிடா சரி விடு, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். எதுடா நல்லது? என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நல்லதாடா. அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும் மச்சான். ஹாய்ப்பா. வாரும் என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்ப்பா. இப்ப எப்படி அவன் பெட்டரா இருக்கானா? அவன் ஓகே. சரி நீ உள்ள போ. ஓகேப்பா. என்ன இவனை இன்னும் காணோம்? ஹாய்டா. டேய் வாடா வாடா, இப்பதான் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியாடா? இருடா. ஏன்டா வர சொன்ன? என்னடா மச்சான், நான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்றேன்டா, அதை கட்டாயம் நீ தான் பண்ணணும். ப்ரொஜெக்ட் சேர்ந்த மனநிலை இப்ப நான் இல்லடா. இல்ல மச்சான், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் பண்ற, அவ்வளவுதான். ஓகேடா.